நடைபெற்று வரும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் மாம்பழத்தின் பன்முக பயன்பாடுகளை முன்னிறுத்தும் ஒரு புதிய முயற்சியாக உணவு போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று மாம்பழத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு வகை உணவுப் பொருட்களை தயாரித்து அசத்தினர். கடந்த ஜூன் 21 தொடங்கிய இந்த கண்காட்சி இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட பலவித மாம்பழ வகைகளை காட்சிப்படுத்துகிறது. அரசு மற்றும் தனியார் அரங்குகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் தினசரி கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த கண்காட்சி களை கட்டியுள்ளது. மாம்பழங்களின் மதிப்பு கூட்டுதல் குறித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மாவட்ட நிர்வாகத்தால் உணவு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இனிப்பு, காரம், பானங்கள், சிற்றுண்டிகள் என பல வகைகளில் மாம்பழத்தை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை தயாரிக்க இந்த போட்டி ஊக்கமளித்தது. இந்த போட்டியில் பங்கேற்ற பெண்கள் மாம்பழ பாயாசம், மாம்பழ கேசரி, மாங்காய் மோர், மேங்கோ கஸ்டர்ட், மாந்தொக்கு நெய் சாதம், மேங்கோ கீர், மாம்பழ லட்டு, மேங்கோ கிரீன் சட்னி, மேங்கோ லஸ்ஸி, மாம்பழ அல்வா, மேங்கோ ஜெல்லி, மேங்கோ பஜ்ஜி, மாம்பழ பர்ஃபி என 50க்கும் மேற்பட்ட புதுமையான மற்றும் சுவையான உணவு வகைகளை தயார் செய்து அனைவரையும் கவர்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் இந்த உணவு வகைகளை சுவைத்து போட்டியாளர்களின் சமையல் திறனை பெரிதும் பாராட்டினர். ஏராளமான பொதுமக்களும் இந்த புதுமையான உணவு வகைகளை ருசித்து மகிழ்ந்தனர். இந்த போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் கண்காட்சியின் நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இத்தகைய ஒரு போட்டி முதன்மையாக நடைபெறுவது குறித்து பேசிய போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக கூறினர்.